எபேசியருக்கு எழுதிய நிருபத்தின் 3வது அதிகாரம். Ephesians chapter 3 verse 10. அதனுடைய 10வது வசனம். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய ஞானம் சொல்லுங்க, தேவனுடைய ஞானம் சொல்லுங்க, தேவனுடைய வல்லமை சொல்லுங்க, தேவனுடைய மகிமை. ஆமென். தேவனுடைய அனந்த ஞானத்தையும் வல்லமையையும் மகிமையையும் இந்த உலகத்திற்கு நம்மை கொண்டு கர்த்தர் தெரியப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. பக்கத்தமா சொல்லுங்க, உங்களை கொண்டுதான் சொல்லுங்க, உங்களை கொண்டுதான் தேவ ஞானம் வெளிப்பட போகிறது, தேவ மகிமை வெளிப்பட போகிறது, தேவனுடைய அவருடைய பராக்கிரமம் உங்களை கொண்டுதான் வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவன் இந்த பூமியில ஒரு அற்புதம் செய்யறதுக்கு இனியும் தேவ தூதனை அனுப்ப போறது இல்ல. வானத்திலிருந்து ஒரு தூதன் வர போறது இல்ல. தூதன் இறங்கி அற்புதம் செய்ய போறது இல்ல. அதுக்கு பதிலா கர்த்தர் தெரிந்து கொண்ட கருவி எதுனா சபையாகிய நீங்களும் நான். அல்லேலூயா. அவர் தூதனை அனுப்பி கிரியை செய்ய போறது இல்ல. அவரால் அனுப்பப்பட்ட தூதர்களே நாம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல சொல்லுங்க, சபைதான் நீங்களும் நானும் தான் கர்த்தரால் அனுப்பப்பட்ட தூதர்கள். அல்லேலூயா. We are the ambassadors of Christ. இயேசுவை வெளிப்படுத்துகிற, இயேசுவை பிரதிபலிக்கிற, தேவனுடைய மகிமையை பரலோகத்தை வெளிப்படுத்துகிற அம்பாசிடர்ஸ், தூதுவர்களாக கர்த்தர் உங்களையும் என்னையும் அபிஷேகித்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். தேவன் இந்த உலகத்தில் எதை செய்ய நினைத்தாலும் யாரை கொண்டு தான் செய்கிறார்? நம்மை கொண்டு தான், சபையை கொண்டு தான். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய அனந்த ஞானம் என் மூலமாய் வெளிப்பட போகிறது. சொல்லுங்க, தேவனுடைய அனந்த ஞானம் சொல்லுங்க என் மூலமாய், உங்க மூலமாக, உங்க மூலமா வெளிப்படத்தான் போகிறது. அல்லேலூயா. சோ இந்த வசனத்தை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம். இயேசு இந்த பூமியில தன்னுடைய ஊழியத்தை முடித்து சிலுவை மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் முன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்மை விசுவாசிக்கிற தம்முடைய சீஷர்களுக்கு அவர் கொடுத்த கட்டளைகளை நாம் வாசிக்க போகிறோம். அது அவர்களுக்கு மாத்திரம் அல்ல, இயேசுவை பின்பற்றுகிற நாம எல்லாருக்கும் கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த நாட்களில அவருக்கு முன்னிருந்த சீஷர்களுக்கு அவர் சொன்னார், இப்பொழுது இயேசுவை நம்புகிற, விசுவாசிக்கிற, அவருக்குள் ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் அவருடைய சீஷர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை இது. மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதற்கொண்டு நாம் சேர்ந்து வாசிக்கலாம். மார்க் 16:15 வசனம் முதற்கொண்டு. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அல்லேலூயா. Go ye unto all worlds. பக்கத்துல சொல்லுங்க, உலகம் எங்கும் போங்க. ஆமென். நமக்கு வானமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தேவன் உங்களை தெரிந்து கொண்டது உலகம் எங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும், சொல்லுங்க, சர்வ சிருஷ்டிக்கும் எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை, குட் நியூஸ், நற்செய்தியை அறிவிக்க கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். சேர்ந்து வாசிக்கலாமா? திரும்ப 15ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Preach the gospel. அல்லேலூயா சொல்லுங்க, என்ன பண்ணணுமா? Preach the gospel. சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அது எங்க வர போலாமா? எங்க வர போக முடியுமோ உலகம் எங்கிலும் போய், போற இடத்துல எல்லாம், வர இடத்துல எல்லாம், பார்க்கிற
எவருக்கெல்லாம், எல்லா சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. எது சுவிசேஷம்? இயேசு மனிதனுடைய பாவத்திலிருந்து, மனிதனுடைய நித்திய மரணத்திலிருந்து மனிதனை மீட்க வந்த இயேசுவை குறித்து, அவர் நமக்காய் செய்த வாழ்ந்த அற்புதங்கள் ஊழியங்களை குறித்தும், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் மீண்டும் வரப்போகிற சொல்றதுதான் என்னது? சுவிசேஷம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை என்ன பண்ணுங்க? பிரீச் பண்ணுங்க. சொல்லுங்க, பிரீச் பண்ணுங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு, இதையே தொடர்ந்து வாசிச்சு இருங்க. இதையே தொடர்ந்து வாசிக்கலாம். 16ஆம் வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். நீ சொன்ன சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிச்சு ஞானஸ்நானம் எடுக்கிறவன் என்ன ஆவான்? ரட்சிக்கப்படுவான். அப்படி இல்லைன்னா விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. அப்ப அநேகரை தப்புவிக்கிறதும் அவங்க தப்பிக்கிறதும் தப்பிக்காம போறதும் யார்கிட்ட இருக்குது? நாம சொல்ற சுவிசேஷத்துல இருக்குது. அல்லேலூயா. நீங்க சொல்ற சுவிசேஷத்தை கேட்டு அவன் விசுவாசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அதை கேட்டு விசுவாசிக்கிறனா ஆக்கினைக்கு, தண்டனைக்கு உட்படுவான். எத்தனை பேர் நம்புறீங்க? 17ஆம் வசனம் நம்ம பத்தி சொல்லப்படும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம குறித்து, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களை குறித்து சொல்லப்படுது. நீ பிசாசுகளை துரத்துவ, நவமான பாஷைகளை பேசுவ. 18 சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் தேவன் தம் சபைக்கு, தம் ஜனங்களுக்கு, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலகம் எங்கிலும் போ, preach the gospel, சுவிசேஷத்தை பிரசங்கி. நான் உன் கூட இருப்பேன். நீ கை வச்சாங்க அற்புதம் நடக்கும், நீ சொன்னாங்க பிசாசு ஓடும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. பக்கத்தமா சொல்லுங்க, இது நமக்கு சொந்தமான வசனம். ஆமென். ஏன்னா அவருடைய அனந்த ஞானம் உங்களை கொண்டுதான் வெளிப்படுத்தும். இதுதான் இயேசு சொன்னார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 28ஆவது அதிகாரம். மத்தேயு 28ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க, சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 28ல 18, 19மான வசனங்கள். புதிய ஏற்பாட்டுல 47வது பக்கம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு சொன்னாரு, மரித்து உயிர் தெழுந்த பிறகு இயேசு சொன்னாரு, வானத்திலேயும் பூமியிலேயும் all power is given unto me. சகல அதிகாரம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரம் உடைய இயேசு உங்களை அனுப்பல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 19ஆம் வசனம் வாசிங்க. 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. 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 19ஆம் வசனத்துல இப்படியா சொல்றாரு இயேசு. இங்க மத்தேயு இப்படியா ரெக்கார்ட் பண்றாரு. மத்தேயு இப்படி எழுதுறாரு, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்குங்க. மார்க் என்ன சொன்னாரு? புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. preach the gospel. இங்க மேத்யூ ரெக்கார்ட் பண்றாரு, make them as disciples. அவர்களை சீஷராக மாற்றுங்கள். அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த பிரதான கட்டளை, இந்த கிரேட் கமாண்ட நம்ம சேர்த்து வாசிக்கணும். மார்க் சொல்றதையும் மத்தேயு சொல்றதையும் ஒப்பிட்டு வாசிக்கணும். மார்க் என்ன சொல்றாரு? நீ போ, உலகம் எங்கிலும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்லு. மார்க் அப்படி ரெக்கார்ட் பண்றாரு.
மத்தேயு என்ன ரெக்கார்ட் பண்ணாரு? நீ உலகம் எங்கிலும் போ, எல்லாரையும் என்ன பண்ணு, சீஷராக்கு, மேக் them disciple, baptize them. நான் உன் கூட இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சேர்ந்து வாசிப்போம். நாம் பல முறை வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். Acts chapter 1 verse 8. சேர்ந்து பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். You will be my witness. You will be my witness. Hallelujah. ஆமென். நீங்க எப்படி இருப்பீங்க? தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தி காட்டுவீங்க. எனக்கு சாட்சியா இருப்பீங்க. நான் சொல்றத செஞ்சு காட்டுவீங்க. அதான் சாட்சி. கரெக்டா? நீங்களே எப்படிதான் இருப்பீங்க? அடையாளமா இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆவியானவர் உங்கள் மேல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து அந்த உயிர் தெரிந்த வல்லமைக்கு, அந்த அனந்த ஞானத்துக்கு நீங்க தான் விட்னஸ். உங்களை பார்க்கிறவங்களுக்கு தெரியும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுது. அல்லேலூயா. அப்ப இந்த மூன்றையும் ஒப்பிட்டு பார்க்கணும். மார்க்கு சொல்றாரு போய் சுவிசேஷத்தை பிரசங்கி. மத்தேயு சொல்றாரு சீஷராக மாற்று. அப்போஸ்தலர் லூக்கா, அப்போஸ்தலர் எழுதுறது யாரு சொல்லுங்க? லூக்கா. லூக்கா சொல்றாரு நீ சுவிசேஷம் சொல்றது மாத்திரம் இல்ல, சீஷராக்குது மாத்திரம் இல்ல, நீயே எப்படிதான் இருக்க போற? சாட்சியா தான் இருக்க போற. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, சுவிசேஷத்தை அறிவிப்பேன், சீஷராக்குவேன், சாட்சியாகவே வாழ்வேன். அல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. நம் மூலமாக தேவனுடைய அனந்த ஞானம் இந்த பூமியில வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அறிவிக்க, சீஷராக்க, வாழ்ந்து காட்ட. சொல்லுங்க, அறிவிக்க, சீஷராக்க, வாழ்ந்து காட்ட. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தெரிந்து எடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இயேசு நல்லவர்னு சொன்னா பத்தாது, இயேசு நல்லவர்ன்றத வாழ்ந்து காட்டணும். இயேசு ஆசீர்வதிக்கிறவர்னு சொன்னா பத்தாது, இயேசு ஆசீர்வதிக்கிறவர்ன்றத என்ன பண்ணணும்? சொல்லுங்க, ஆசீர்வாதமா வாழ்ந்து காட்டணும். இயேசு குணப்படுத்துறவர்னு சொன்னா பத்தாது, இயேசு குணப்படுத்துறவர்ன்றத நீங்க வாழ்ந்து சொல்லுங்க, காட்டணும். அல்லேலூயா. You will be witness. நீங்க தான் சாட்சி. உங்களை பார்க்கிறவங்களுக்கு தெரியணும் இயேசு குணமாக்குறவர். ஆமென். இயேசு ஆசீர்வதிக்கிறவர்னு சொல்லிட்டு நானே 10 லட்சம் ரூபாய் கடத்துல இருந்தா அது சாட்சியா? சொல்லுங்க. இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறார், இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு சொல்ற நானு என்னவா இருக்கணுமா? நீங்கள் எனக்கு எப்படி இருப்பீங்க? ஆமா, நாம நினைச்சுக்கிறோம் சாட்சின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், போன வாரம் எனக்கு தலைவலியா இருந்தது, நான் ஜெபம் பண்ணேன், என் தலைவலி. இது மட்டும் இல்ல சாட்சி. இது ரொம்ப 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 பேசிக். சாட்சி என்ன தெரியுமா? இயேசு உங்களை கொண்டு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை வாழ்ந்து காட்டுறது. பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியாவில் எனக்கு சாட்சிகளாய். சாட்சி சொல்லுவீங்களா? எப்படி இருக்குது? சாட்சி சொல்றது இல்ல, எப்படி நீயே சாட்சியா இருப்ப. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆஸ்வதிக்கிறவர்னு சொன்னா நீ எப்படி இருப்ப? முதல்ல சொல்லுங்க. ஆமா, கர்த்தர் உன்னை சுகமாக்குறவர்னு சொல்லும் போது லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு போய் சுகமாக்குறது இல்ல, நீயே எப்படி இருப்ப? சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு சமாதானத்தை தருகிறவர்னு சொன்னா அந்த சமாதானம் முதல்ல யார்கிட்ட இருக்கணும்? சொல்லுங்க. உன்கிட்ட இருக்கிறத நீ வெளியில வாழ்ந்து காட்டணும், சாட்சியா இருக்கணும். சொல்லுங்க, நான் சாட்சியா இருப்பேன். அப்ப கர்த்தர் இவ்வளவு வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் உன் கூட இருப்பேன். நீ போ, நான் உன் கூட இருப்பேன். நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். சர்ப்பங்களை எடுப்பீங்க, தேள்களை மிதிப்பீங்க, சாவுக்கு எதுவான ஏதோ ஒண்ணு குடிச்சாலும் சேதப்படுத்த மாட்டாது. இவ்வளவுலாம் சொல்லியிருக்கிறார். ஆனா நடக்குதான்னு பார்த்தாதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. கரெக்டா இருக்குதா இல்லையா? இவ்வளவு சொல்லிட்டோம், இருக்கிற மாதிரி தெரியலையே. இந்த வசனம்லாம் வாழ்க்கையில நிறைவேறின மாதிரி
தெரியலையே அப்படின்னு யோசிச்சாதான் ஒரு காரியம் புலப்படுத்தலுக்கு வருது. வாசிக்கலாமா? கலாத்தியர். பவுல் அதுக்கு காரணம் சொல்றாரு. கலாத்தியர் நிருபம். இவ்வளவு இருந்தோம், இவ்வளவு வாக்குத்தத்தங்கள் இருந்தோம், சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டான பாட்டு பாடி இவ்வளவு வாக்குத்தத்தங்கள் இருந்தோம், ஏயா ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு காரணத்தை என்ன யார் எழுதுறாரு? பவுல் சொல்லுகிறார். கலாத்தியர். கலாத்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தினுடைய 4வது அதிகாரம், கலேஷியன்ஸ் சாப்டர் 4, புதிய ஏற்பாட்டில் 260வது பக்கம், 1-2 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் என்ன சொல்றாரு பவுலிங்க? புரிஞ்சுதுங்களா? என்ன சொல்றாரு? சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருக்கிறான். கரெக்டா? எல்லாத்துக்கும் எஜமானனா இருந்தோம். இந்த வாக்கு தத்தங்கள்லாம் அவனுக்கு சொந்தம் தான். அவன் தான் அதுக்கு ஓனர், அவன் தான் அதுக்கு எஜமானனா இருந்தோம். அவன் சிறு பிள்ளையா இருக்க காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் என்ன சொல்ல வராரு? அடுத்த சொல்ல வாசனம் அதுக்கு பிறகு சொல்ற. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டு, அதாச்சு ஒரு பெரிய பணக்காரருடைய பையன், அவங்க வீட்டுல ஒரு 100 வேலைக்காரங்க இருக்கிறாங்க. இந்த பையன் பெரிய பணக்காரருடைய பையன். அப்பாவுடைய அத்தனை சொத்துக்கும் யாருதான் சுதந்திரவாளி? இந்த ஒரே பையன் தான். இவன் தான். முழு உரிமை இவனுக்கு தான் இருக்குது. எல்லா அதிகாரமும் இவனுக்கு தான் வரப்போகுது. ஆனா இந்த பையன் இப்ப என்னவா இருக்காரு? 3 வயசு 4 வயசு சின்ன குழந்தையா இருக்குது. சரியா? அப்போ அப்பா தன்னுடைய லாக்கருடைய சாவிய, இவன் தான் சுதந்திரவாளி, இவன் தான் உரிமையானவன், இவன் தான் அதுக்கு எஜமான. ஆனா அப்படி இருந்தோம் ஒரு நாளும் அப்பா தான் லாக்கர் சாவியை யார்கிட்ட கொடுக்க மாட்டாரு. எஜமான புள்ளகிட்ட, தான் புள்ளகிட்ட கொடுக்கவே மாட்டார். அப்ப தூரத்துக்கு பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த வேலைக்கார பையனும் இந்த எஜமானோட பையனும் சமம். ஏன்னா வேலைக்கார பையன்கிட்டயும் லாக்கர் சாவி ஒரு நாளும் போறது இல்ல, இந்த எஜமானோட பையன்கிட்டயும் லாக்கர் சாவி போறது இல்ல. எப்ப வர? இவன் சின்ன பிள்ளையா இருக்கிறவர். அதே இந்த புள்ள வளர்ந்து ஒரு 18 வயசு 19 வயசு அப்பாவுடைய நிர்வாகத்தை கவனிச்சுக்கிற காலம் வந்த உடனே அப்பா ஆட்டோமேட்டிக் என்ன சொல்றாரு? தம்பி அந்த சாவி எடுத்துட்டு போயிட்டு திறந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்து அந்த பிசினஸுக்கு கொடுத்துட்டு வந்துடுறா சொல்லுவார். எப்ப சொல்லுவாரு? சொல்லுங்க, வளர்ந்த பிறகு சொல்லுவார். அப்ப வளராத வர எஜமானனுக்கும் வேலைக்காரனுக்கும் வித்தியாசமே கரெக்டா? அப்பா கிட்ட 100 வேலைக்காரன் இருக்கிறான், 100 வேலைக்காரன் கிட்ட சாவி போறது கிடையாது. ஆனா அப்பா கிட்ட இந்த புள்ள இருக்கிறான், இவன் புள்ள, இவன் சுதந்திரவாதி, ஆனா இவன் கிட்ட சாவி போறது கிடையாது. எப்ப வர? வளராதவன். அதுதான் இங்க பவுல் சொல்றார். திரும்ப வாசிக்கலாமா? முதல் வசனம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும், ஆமா அவர் தான் எல்லாத்துக்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்ல. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எனக்கு அருமையான சபையே, சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தைகள், வசனங்கள், இதோ சர்ப்பங்களை எடுக்க உனக்கு அதிகாரம், தேள்களை மிதிக்க உனக்கு அதிகாரம், பிசாசுகளை துரத்த உனக்கு அதிகாரம், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்தீர்கள் அவர்கள் சுகமடைவார்கள். இத்தனை அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நீ சின்ன பிள்ளையா இருக்கிறவர உனக்கும் அடிமைக்கும் வித்தியாசம். அப்ப இந்த சுதந்திரங்களை எல்லாம் நான் சுதந்திரிக்க வேண்டுமே ஆனால் நான் என்ன ஆகணும்? வளரணும். சொல்லுங்க, என்ன ஆகணும்? பக்கத்தப்ப சொல்லுங்க, என்ன ஆகணும்? ஆமா, நான் வளரணும்னு சொல்லும் பொழுது இந்த பூஸ்ட் போன்கிட்ட குடிச்சு வளர்ற வளர்ச்சி இல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சி.
நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் என்ன ஆகணும்? வளரணும். இந்த வளர்ச்சி வருஷத்தின் அடிப்படையில வராது. 10 வருஷம் சர்ச்சுக்கு வரங்க, நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னா கிடையாது. நீ 10 வருஷம் வந்தோம் 1 வயசு ஆகாத குழந்தை மாதிரி இருக்க முடியும். 1 வருஷம் தாங்க சர்ச்சுக்கு வரேன், ஆனா நான் வளர்ந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். இந்த வளர்ச்சி டியூரேஷன், டைம் டியூரேஷனை வச்சு கிடையவே கிடையாது. ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது ஒரு கால அளவை வைத்து அல்ல. சொல்றது புரியுது? நம்ம நிறைய பேர் சொல்றாங்க, நான் 30 வருஷமா சர்ச்சுக்கு வரேன், நான் பார்க்காததா? நீ 30 வருஷமா சர்ச்சுக்கு வந்தோம், நீ வளரவே இல்லை. அப்ப பவுல் சொல்றாரு, உனக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்ல, நீ சுதந்திரவாளிதான். நீ ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்நானம் எடுத்த, வாக்குத்தத்தங்கள், தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் உனக்கு உரிமைதான், நீ சுதந்திரவாளிதான். ஆனா நீ சுதந்திரவாளியா இருந்தோம் வளராதவர, சொல்லுங்க என்ன ஆகாதவர? வளராதவர. சுதந்திரவாளிக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்ல. வாக்கு தத்தத்தை உடையவனுக்கும் வாக்கு தத்தத்தை இல்லாதவனுக்கும் வித்தியாசம் இல்ல. எது வித்தியாசத்தை காட்டும்? வாக்கு தத்தத்தை உடையவன் வளர 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 அந்த வாக்கு தத்தத்திற்கு உரிமை பாராட்டுவான். அல்லேலூயா. சபையே, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னா நான் என்ன ஆகணும்? மெச்சூர் ஆகணும். சொல்லுங்க, என்ன ஆகணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன ஆகணும்? வளரணும். ஆமா, நம்ம இந்த மெச்சூர் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இந்த எல்ஐசி போடுறவங்க, அப்புறம் என்ன இந்த பேங்க் டேர்ம்ஸ்ல எல்லாம் இந்த மெச்சூரிட்டி டேட்னு ஒண்ணு இருக்கும். கரெக்டா? உங்க காசுதான். யார் காசுதான்? உங்க காசுதான், உங்க கஷ்டம் தான், நீங்க தான் போட்டீங்க. ஆனா மெச்சூர் ஆகாத வர உனக்கு அது லாபமே கிடையாது. கேட்க முடியாது, நான் தாங்க போட்டேன், நீ தான்ப்பா போட்ட, உன் கஷ்டம் தான், நீ போட்டதுதான், உனக்கு உரியதுதான். சொல்லுங்க, யாருக்கு உரியதுதான்? ஆனா என்ன ஆகணும்? என்ன ஆகணும்? மெச்சூர் ஆகணும். மெச்சூர் ஆகாதுன்னா நீ போட்டது உனக்கு லாபம் தராது, உனக்கு என்னவா போயிடும்? நஷ்டமா போயிடும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த எல்ஐசில நிறைய இப்படி மாட்டிக்கிறாங்க. நிறைய பேர் தெரியாம ஆசைப்பட்டு போட்டுருவான், அப்புறம் ஒழுங்கா கட்ட தெரியாது, வாங்க போனா கட்டினதையே போட்டதையே புடிச்சிட்டு பாதி புடிச்சிட்டு மீதி கொஞ்சம் தான் கொடுப்பான். கேட்டா சொல்லுவான், அழகா சொல்லுவான், சாரி சார், மெச்சூர் ஆகல, மெச்சூரிட்டி டேட்டு ஆகல. இல்லைன்னா மெச்சூரிட்டி வர என்ன பண்ணு? வெயிட் பண்ணு, நீ பொறுமையா மெச்சூர் ஆகட்டும். இதே மாதிரிதான் எத்தனை வாக்கு தத்தங்கள், எத்தனை தீர்க்கதரிசனங்கள் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தோம். நான் மெச்சூர் ஆகாத வர, நீங்க மெச்சூர் ஆகாத வர நமக்கு அவைகளால் பிரயோஜனம். இது போல சொல்றது புரியுது? அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில முதிர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். தீர்க்க தரிசனங்களும் வாக்கு தத்தங்களும் உரிமை பாராட்ட வேணும்னா நமக்கு என்ன வேணும்? ஆவிக்குரிய முதிர்ச்சி வேணும். இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியை வெளிப்பிரகாரமான வயசை வச்சுதான் கணக்கு போட முடியாது. அவருக்கு 50 வயசுங்க, அப்ப நல்லா முதிர்ச்சியா இருப்பாருங்க. அந்த குழந்தைக்கு 5 வயசு தாங்க, அதுக்கு முதிர்ச்சியே இருக்காதுங்க அப்படின்லாம் என்ன சொல்ல முடியாது. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிய சொல்லவே முடியாது. ஏன் தெரியுமா? தேவாலயத்துல இருந்த சாமுவேல் சின்ன பையன் தான், அவனுக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி இருந்தது, கர்த்தர் பேசினார். கரெக்டா? ஆனா ஏலியின் பிள்ளைகள், எருமை மாடுகள், அவங்களுக்கு என்ன இல்ல? முதிர்ச்சி இல்ல. அவங்க கிட்ட ஆண்டவர் பேசவே இல்ல. புரியுதா? அப்ப தேவன் பார்க்கிற முதிர்ச்சி வேற. நாம தோற்றத்தை பார்த்து, அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ பார்த்து, நம்மளுக்கு நிறைய பேரு அவர் நல்லா வாய் ஃபுல்லா இங்கிலீஷ் பேசுறாரு, ரொம்ப மெச்சூரா இருப்பாரு. இங்கிலீஷ் பேசுறதை வச்சு மெச்சூரிட்டியை கணக்கு போட முடியாது. தமிழ், சுத்த தமிழ், என்ன அழகா பேசுறாரு, அப்படியே சொட்ட சொட்ட தேன் மணக்க அப்படி பேசுறாரு, வார்த்தை கேட்கணும் போலவே இருக்குது. இதை வச்சு மெச்சூரிட்டி கணக்கு போட முடியாது. யோவான் பேச்சு எப்படி இருந்தது? ரொம்ப ரஃபா இருந்தது, கோடாரியானது. இப்பொழுது மரத்தின் வேருக்கில, ஆமா, வெட்ரா குத்ரா பேச்சுதான் அவருக்கு. போட்டு ட்ரெஸ் எப்படிதான் இருந்தது? ஒட்டக மயில். சாப்பிட்ட சாப்பாடு எப்படிதான் இருந்தது? காட்டு தேனும் வெட்டுக்கிளியும். ரஃபான ஆளு. பேசின பேச்சு ரஃப்,
யாரையாச்சும் பார்த்து நாம சொல்லுவான், எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி சொல்லணும். அவர் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டியே. எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பேசினா நாளைக்கு நீங்க வருவீங்க, அந்த சர்ச்சுக்கு போக மாட்டேங்களா, அந்த பாசம் திட்டாரா, என்ன திட்டுறாரு, என்ன பார்த்து பாம்பு குட்டின்றாரு. எத்தனை பேருக்கு பிடிக்கும்? நம்ம என்ன சொல்றோம், பிரதர் சிஸ்டர். இவர் பிரசங்கத்துல பிரதர் சிஸ்டர்லாம் கிடையாது. விரியன் பாம்பு குட்டியே, வரும் கோபத்துக்கு உன்ன அப்படியே போனாங்க. மெச்சூரிட்டி பேசுற வார்த்தையை வச்சு கிடையாது. மெச்சூரிட்டி பேச உடுத்துற ட்ரெஸ் வச்சு கிடையாது. மெச்சூரிட்டி சாப்பிடுற சாப்பாடு அந்தஸ்து வச்சு கிடையாது. இதெல்லாம் தானது. பக்கத்துல சொல்லுங்க, ஆவிக்குரிய முதிர்ச்சி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்துல நாமெல்லாம் வாழ்த்தி போற்றி புகழ்கிற இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுக்கே என்ன வேணுமா? முதிர்ச்சி தேவைப்பட்டது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை பாருங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் என்ன பண்ணாரு? மெச்சூர் ஆனாரு, விருத்தி அடைந்தார். சரி சொல்லுங்க, அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்ப இந்த உலகத்துல வந்த இயேசுக்கே மெச்சூரிட்டி அவசியமா இருந்தது. கரெக்டா? அவர், நான் இயேசு, நான் பிதாவின் பிள்ளை, நான் ஆதியிலே வார்த்தையா இருந்தவன், எனக்கு எதற்கு முதிர்ச்சி? அப்படிலாம் இல்ல. இயேசுவானவருக்கே என்னெல்லாம் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் வளர வேண்டியது இருந்தது. பக்கத்துல சொல்லுங்க, நாம வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். அல்லேலூயா, ஆவிக்குரிய முதிர்ச்சி உண்டாகணும். இத்தனை பேராம சொல்றீங்க? ஆமென். இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி பல வருடம் சபைக்கு போகிறதுனால் வருவது அல்ல. அதுல ஒரு பங்கு இருக்குது, சர்ச்சுக்கு போறதுல ஒரு பங்கு இருக்குது. ஆனா போனா மட்டும் பத்தாது. நிறைய நேரம் எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு கடைசி பெஞ்சில உட்காந்துட்டு பெஞ்சை தேய்ச்சிட்டு வரமோ, படிக்காம மண்ணிலேயே ஏறாம, அதே மாதிரி நிறைய நேரம் சர்ச்சுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டு போக முடியும்? சொல்லுங்க, சர்ச்சுக்கு வந்துட்டு சேர் ஃபுல் பண்ணிட்டு வந்துட்டோம்பா, நானும் வந்துட்டேன், அட்டெண்டன்ஸ் போட்டேன். நம்ம மனசு திருப்திக்கு, நமக்கு ஒரு சந்தோஷத்துக்கு, ஆறுதலுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் போட்டு என்ன பண்ணிட முடியும்? போக முடியும். ஆனா அது பத்தாது. பக்கத்தப்பா சொல்லுங்க, பெஞ்சு தேய்ச்சிட்டு போறது பத்தாது. என்ன ஆகணும்? என்ன ஆகணும்? வளரணும், மெச்சூர் ஆகணும். சொல்லுங்க. சரி, அப்ப நீங்களும் நானும் வளர்றதுக்கு 3 திறவுகோல்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 3 keys for us to mature in Christianity. கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்களும் நானும் வளர்வதற்கு 3 திறவுகோல்கள். இப்ப நான் சொன்னா ஏதோ பெருசா ரகசியமா ஏதோ இருக்கும் போதெல்லாம் கேட்டா கிடையாது. நீங்க பல முறை கேட்டவங்க தான் நான் திரும்ப வித்தியாசமான ஒரு பேக்கேஜ்ல என்ன பண்ண போறேன் சொல்லப்போம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? பக்கத்துல சொல்லுங்க, நான் வளர 3 திறவுகோல். ஆமென். பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம சாவியை பக்கத்துக்கு வச்சிருப்போம், ஆனா பயன்படுத்தவே மாட்டோம். ஆனா நீ பயன்படுத்தாத வர சாவி இருந்து பிரயோஜனமே. பதில் நமக்கு தெரியும், ஆனா அதை யூஸ் பண்ணாத வர ஒரு நாளும் வளர போவது இல்ல. இப்ப நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்ன இதுதான் எனக்கு தெரியுமே, ஆனா தெரியாம இருந்தா பிரயோஜனம் இல்ல. என்ன பண்ணணும்? சாவிய யூஸ் பண்ணணும்ப்பா. என் பாக்கெட்ல சாவி இருக்குது, திறந்துரு, கதவே திறந்துரு. சாவி இருக்குது, திறந்துருன்னா என்ன ஆகாது? நீ வருஷம் கணக்கா நின்றுட்டு இருக்க வேண்டியதுதான், திறக்க போறது இல்ல. சாவிதான் எனக்கு தெரியுமே, தெரிஞ்சா பத்தாது. சாவி என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். புரியுதா? ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரு 3 திறவுகோல். இந்த திறவுகோல் என்னை வீக்ல இருந்து ஸ்ட்ராங்கா மாத்தும், குழந்தையா இருக்கிறவன முதிர்ச்சியுடையவனா மாத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். முதல் திறவுகோல், நம்பர் 1, the first key, a systematic prayer life. சீரான ஜெப வாழ்க்கை. சொல்லுங்க. ஆமா, நான் ஜெப வாழ்க்கை மட்டும் சொல்லல, சீரான, சிஸ்டமேட்டிக்.
சொல்லுங்க, சிஸ்டமேட்டிக் பிரேயர். அப்போஸ்தலர் 3:1 வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஜெப வேலை ஆகிய 9ஆம் மணி. அப்ப என்னது? ஜெப நேரம் இருந்தது. அப்போஸ்தலர்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஜெப நேரம் இருந்தது. அப்படிதானே போட்டிருக்கு அப்போஸ்தலர் 3:1. என்ன போட்டிருக்கு? ஜெப வேலை ஆகிய. பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க ஜெப வேலை எது? கேளுங்க, பக்கத்துல நேருக்கு நேரா கண்ணை பார்த்துதான் கேளுங்க. உங்க ஜெப வேலை, இவங்களுக்கு ஜெப வேலை ஆகிய 9ஆம் மணி நேரமா? இல்ல, இவங்களுக்கு இங்க போட்டுக்குது ஜெப வேலை ஆகிய 9ஆம் மணி நேரம். இப்ப கேளுங்க, உங்க ஜெப வேலை ஏது? எப்ப வேணாலும் பண்ணுவேன், நினைச்சா பண்ணுவேன், நினைச்சா பண்ண மாட்டேன். இது உன்னை வளர வைக்காது. அதுக்குதான் சொன்னேன், சீரான ஜெப வாழ்க்கை. You must have a systematic prayer life. உங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு எப்ப வேணாலும் வா, எப்ப வேணாலும் போனோம், உருப்படும். ஹலோ, பிள்ளைங்களுக்கு ஜாலியானா எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலான்னு. ஆனா எந்த பிள்ளையாச்சும் எப்ப வேணாலும் வா, எப்ப வேணாலும் போனா பாஸ் ஆகும், படிக்கும், முன்னேறும், எதையாச்சும் கத்துக்குமா? அப்ப எது அந்த பிள்ளைய வளர வைக்குது? சொல்லுங்க. பிள்ளைய வளர வைக்கிறது சொன்ன ஒரு சீரான கல்வி கொள்கை இல்லையா? உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ 9 மணிக்கு நீ என்ன பண்ணிடணும் ஸ்கூலுக்கு? எங்க அம்மா 9 தான் எழுந்துப்பாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன பண்ணணும்? 9:30 மணிக்கு எழுந்துப்பாங்களோ 10:30 மணிக்கு எழுந்துப்பாங்களோ, இங்க நீ படிக்கணும்னா 9 மணிக்கு என்ன பண்ணணும்? உள்ள இருக்கணும். அதுதான் அந்த பிள்ளைய என்ன பண்ண வைக்கும்? வளர வைக்கும். கரெக்டா? இல்ல எனக்கு காசு தான் முக்கியம், எப்போ நாளும் வரலாம் மேடம், எப்போ நாளும் போலாம் மேடம்னா அந்த புள்ள ஒரு நாளும் படிக்க போறது கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் முன்னேறணும்னா, பக்கத்துல சொல்லுங்க, வளரணும்னா நமக்கு என்ன வேணும்? ஒரு சீரான ஜெப வாழ்க்கை. உன் ஜெப நேரம் எது? What is your prayer time? What is your prayer time? Where is your prayer place? உன் ஜெப இடம் எது? நிறைய சாதித்த பரிசுத்தவான்களை பாத்தீங்கன்னா, ஜெபிக்க ஒரு நேரமும் ஜெபிக்க ஒரு இடமும் வைத்திருந்தார்கள். பக்கத்துல சொல்லுங்க, ஜெபிக்க ஒரு நேரம், ஜெபிக்க ஒரு இடம். நிறைய நேரம் சொல்லலாம், நாங்கெல்லாம் சென்னையில இருக்கிறங்க, எங்களுக்கு இருக்கிற வீடே 10x10 தான், 2 ரூம் தான், இதுல நான் எங்க ஜெபத்துக்கு போறது? எனக்கு பேர் மறந்துருச்சு. ஒரு இங்கிலீஷ் மிஷனரி வைஃப், அந்த அம்மாக்கு 8 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? 8 பிள்ளைங்க. இந்த 8 பிள்ளைங்களையும் வளர்த்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த 8 பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு அந்த அம்மா கரெக்டா ஜெபிச்சாங்க. என்ன தெரியுமா? அந்த ஜெப நேரத்துக்கு துணியை எடுத்து முக்காடு போட்டுட்டு வீட்டோட ஒரு மூலையில போயிட்டு உட்கார்ந்துட்டாங்கன்னா அத்தனை பிள்ளைங்களுக்கு தெரியும், இது மாமாஸ் பிரேயர் டைம், இது மம்மிஸ் பிரேயர் டைம். இந்த பிரேயர் டைம் நான் வாழ பண்ண வெளுத்துறோம். அம்மா என்ன பண்ணிடும்? வெளுத்துறோம். இது அம்மா தலைமையில துணியை போட்டு போய் முட்டி போட்டுச்சுன்னா அத்தனை 8 பிள்ளைங்க என்ன அதாவது வேலையை பார்த்துட்டு ஒழுங்கா இருக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுங்க, ஏதாச்சும் இடக்கு முடக்கு பண்ணிச்சுன்னா அம்மா என்ன பண்ணிடும்? சொல்லுங்க, வெளுத்துரும். சோறு கட்டு. இன்னைக்கு நாம ஐயோ குழந்தை இப்படி நடக்கிறதால அவங்க ஜெப நேரம் முடியல. 8 பிள்ளைங்களை வச்சு ஜெபிச்சு சாதிச்சாங்க. 10 ரூம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருக்கிற ஒரு இடம் போதும். ஜெபத்துக்கு முக்கியம் இருந்தால், ஜெபத்துக்கு அவசியம் இருந்தால், அவசியத்தை உணர்ந்தால் இதெல்லாம் நம்ம என்ன பண்ண சரியா செய்யணும். ஏன் 2 பிள்ளைய வச்சுக்கிட்டு சாப்பாட்டு நேரத்துக்கு சாப்பிட முடியுதா இல்லையா? ஹலோ ஐயா சாமி சொல்லுங்க சார், சொல்லுங்கம்மா. சாப்பாடு நேரத்துக்கு புள்ள கத்துனாலும் அழுதாலும் சாப்பிட்டு வரேன்
சும்மா கடை சனியனே சொல்றாங்கல்ல, சீரியல் முடியுதுல்ல. ஏன்னா அது அவசியமா படுது. இது எங்க பாஸ்டர் இந்த குழந்தைங்க தொல்லை தாங்கவே முடியல, எனக்கு என்ன பண்ண முடியல, ஜெபிக்க நேரம் இல்லை. அது அவசியமா இருந்தா, தேவையான ஒரு உணர்வு இருந்தா கண்டிப்பா தனி நேரம் ஜெப நேரம் இருக்கும். எத்தனை சொல்றது புரியுது? ஒரு சீரான ஜெப வாழ்வு உங்களை என்ன பண்ணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வைக்கும். ஜெபத்துல வல்லமை எங்க தெரியுமா இருக்குது? அதனுடைய சீரான தன்மை. பவர் ஆஃப் பிரேயர் இஸ் கன்சிஸ்டன்ட். ஒரு ஜெபத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் அது பலமுள்ள ஜெபமாய் மாறுகிறது. எப்பயா செய்வங்க, நினைச்சா செய்வாங்க, தோணுச்சுன்னா செய்வாங்கன்னா அது பலவீனமான ஜெபம். எது தெரியுமா பலமுள்ள ஜெபம்? எந்த ஜெபத்தை தொடர்ந்து சீராக நீங்கள் செய்கிறீர்களோ அது பலமுள்ள ஜெபமாய் மாறும். அப்ப சீரா ஜெபிக்கிறதுக்கு, தொடர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு வழிமுறையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கிரியேட் a strategy for a consistent prayer. சொல்லுங்க, சீரான ஜெப வாழ்வு. அல்லேலூயா. ஆமென். இந்த சீரான ஜெப வாழ்வு என்ன தெரியுமா பண்ணும்? உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய மறுரூபத்திற்கும் கருவியாக இருக்கும். Prayer is a tool for your growth and a tool for your transformation. ஜெபமே உன்னை வளர செய்யும். ஜெபமே நம்மை மறுரூபமாக்கும். அல்லேலூயா. லூக்கா 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பல முறை நாம் சொல்லி ஜெபித்திருக்கிறோம். இயேசு ஜெபித்த பொழுது அவர் முகரூபம் மாறிற்று. அல்லேலூயா. நீங்க ஜெபித்தா உங்க சூழ்நிலை மாறும். நீங்க ஜெபிச்சா உங்க கடன் மாறும். நீங்க ஜெபிச்சா உங்க பிரச்சனை மாறும். நீங்க ஜெபிச்சா வியாதி மாறும். நாம் ஜெபிக்கும் பொழுது மாற வேண்டியவைகள் எல்லாம் மாறும். ஜெபிக்காத வர மாற்றத்தை என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. Prayer is so powerful to change. உன் சூழ்நிலைகளை மாற்ற ஜெபம் அவசியம். ஜெபம் உன்னை மாற்றி, பலவீனமான உன்னை பலவானாய் மாற்றுகிறது ஜெபம். வியாதியுள்ள உன்னை சுகவானாய் மாற்றுகிறது ஜெபம். Prayer can change. Prayer will change. ஜெபம் உன்னை மாற்றும். அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது ஜெபம். நீங்க வளர விரும்புனீங்கன்னா அதிகமான நேரத்தை இதுல செலவு பண்ண ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னாரு, நீங்க காத்திருங்க, எருசலேம்ல காத்திருங்க. சீசருக்கு சொன்னாரா, நீங்க எருசலேம்ல காத்திருங்க, நான் ஒரு உன்னதத்திலிருந்து ஒரு பலனை பெறும் வரை. சொல்லுங்க, என்ன பெறும் வரை? பலனை பெற்றுக் கொள்ளும் வரை நீங்க எங்கேயும் போகாதீங்க, காத்திருங்க. நம்ம முன்னால வாசிச்சோம்ல, மார்க் 16ல வாசிச்சோம், மத்தேயு 28ல வாசிச்சோம். அதெல்லாம் நீங்க புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொன்னாரு. போறதுக்கு முன்னால ஆண்டவர் சொன்னாரு, எருசலேம் என்ன பண்ணு, காத்திரு. ஏன் காத்திரு? ஒரு உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை வரும் வரை நீங்கள் காத்திருங்க. டு ரிசீவ் a power. பவருக்கு நான் உங்களுக்கு தருவேன், இந்த பவரை பெற்றுக்கொள்ளும் வரை காத்திருங்க, இந்த பவரை ரிசீவ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. கரெக்டுங்களா? எத்தனை பேர் புரியுது? பவருக்காக இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல மேல் வீட்டறையில காத்துக்கிறாங்க. என்ன வந்தது? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு பவரை தருவேன். கரெக்டா? நான் ஒரு வல்லமையை பெறும் வரை காத்திருங்கன்னு சொல்றாரு. இவங்க எல்லாம் 120 பேர் மேல் வீட்டறையில என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காத்துட்டு இருக்கிறான். இப்ப என்ன வரணும்? இவங்களுக்கு வல்லமை வரணும், பவர் வரணும். என்ன வந்தது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க ஜெபிக்கும் பொழுது ஜெப பாஷை வந்தது. கரெக்டா? அவர்கள் மேல் அக்கினிமயமான நாவுகள், 2ஆம் வசனம், பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்தில் சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு
ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பிரேயிங் பவர் வந்துருச்சு. ஆனா சொன்னாரு, நீ சும்மா போவாத, நான் உனக்கு பவரை கொடுத்து அனுப்புவேன்னு சொன்னாரு. இவங்க எல்லாம் பவர் காத்துட்டு, பவர் எப்படி வரும்னு தெரியாது, எந்த வடிவத்துல வரும்னு. ஏதோ ஒரு வல்லமை தரேனாரு, அது வல்லமை பெற்றுக்கொள்வோன்னு காத்திருந்தாங்க. ஆனா ஆண்டவர் கொடுத்த வல்லமை என்ன தெரியுமா? ஜெபம் என்கிற வல்லமை. சொல்லுங்க, ஜெபம் என்கிற. இவர்கள் மேலே ஜெப ஆவி ஊற்றப்பட்டது. அவர்கள் எல்லாரும் ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணினார்கள். சொல்லுங்க, ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண. அதுதான் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த பவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த ஜெபம் உங்க வாழ்க்கையில ஒரு பவரா இருக்கும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? பவுல் சொல்றார், எப்பொழுதும் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்றேன். ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவது உங்களை பலவானாய் மாற்றும். அது உங்களை வாழ வைக்கும், உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்கும், உங்களை மறுரூபப்படுத்தும். நீங்க வளருவீங்க, நீங்க மறுரூபமாவீங்க. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஜெபம், ஒரு சீரான ஜெப வாழ்வு என்னை மெச்சூரிட்டிக்குள்ள கொண்டு வரும். சீரான ஜெப வாழ்வுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏன் ஜெபம் அவசியம்? ஜெபம் என்ன வளர வைக்கும், ஜெபம் என்ன மறுரூபமாக்கும். பிரேயர். இரண்டாவது, எதுக்கு தெரியுமா ஜெபம்? பிரேயர் இஸ் a platform to request and for petition. ஜெபம் என்பது நான் கேட்பதற்கும் விண்ணப்பம் செய்வதற்கும் அது ஒரு இடமாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஜெபத்துலதான் நான் கேட்க முடியும், ஜெபத்துலதான் நான் விண்ணப்பம் பண்ண முடியும். ஜெபிக்காம கேட்காம பெற்றுக்கொள்ள முடியாது. வசனம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் எடுத்து வாசிக்க பார்ப்போம். மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஜெபம் பண்ணும் பொழுது எதை கேட்கிறனோ அது கிடைக்கும்னு சொல்லி என்ன பண்ணு? நம்பு, விசுவாசி. அப்ப ஜெபம் தான் நான் கேட்கிறதற்கான ஒரு வழி. எத்தனை சொல்றது புரியுது? ஆண்டவரிடத்துல நான் எதையாச்சும் ஒன்றதை கேட்கணும்னா நான் நினைச்சா பத்தாது. புரியுதுங்களா? பக்கத்துல சொல்லுங்க, நீங்க நினைச்சா பத்தாது. நீங்க ஆசைப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தா பத்தாது. நீங்க ஆசைப்படுறத, நீங்க விரும்புறத நீங்க என்ன பண்ணணுமா? கேட்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? ஜெபம். கேட்டால் பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். கேட்கிற எவனும் பெற்று கொள்கிறான். யாரு கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப ஜெபம் கேட்கிறதற்கான, விண்ணப்பம் செய்வதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஜெபத்துலதான் நீ என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க, கேட்க முடியும். ஜெபிக்காம கேட்க முடியாது. ஜெபிக்காம என்ன பண்ண முடியாது? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க மனசுல நினைச்சு ஆசைப்படுவாங்க. நீ ஆசைப்பட்டா நடக்காது, கேட்டா நடக்கும். ஏன்னா பைபிள்ல நீ ஆசைப்படு கிடைக்கும்னு சொல்ல, கேளு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமென். நிறைய நேரம் நீ எதை ஆசைப்படு, இங்கிலீஷ்ல அப்படிதான் போடுது மார்க் 11. நீ டிசைர் பண்றத பிரேயர் பண்ணு, நீ விரும்புறத கேளு. நீ எதை பார்க்கணும்னு நினைக்கிறையோ அதை என்ன பண்ணு? கேளு. கர்த்தர் நீ கேட்கிறத உனக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப கேட்காமல் நீ எதையும் பெற முடியாது. கேட்பது என்பது ஜெபம். Prayer is a platform to make request. Prayer is a platform to make petition to God. Hallelujah. அரசாங்கத்துல நிறைய உங்களுக்கு என்று மானியங்கள், உங்களுக்கு என்று உதவித்தொகைகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு. கரெக்டா? நீங்க அரசாங்கத்துடைய பிரஜை தான். நீங்க தான் ஓட்டு போட்டு அரசாங்கத்தை கொண்டாந்தீங்க. இந்த இப்போ நம்ம கவர்மெண்ட் கொடுத்த இந்த 1000 ரூபாய் மானியம் வச்சுங்களேன், உங்களுக்கு உரிமை இருக்குது, எல்லாம் ரைட்டு. ஆனா நீங்க அதை கேட்கிறவரை எழுதி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி போட்டு உங்க உரிமையை நீங்க கேட்கிறவரை உங்களுக்கு வீடு தேடி வந்து யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? சொல்லுங்க. நான் தான் ஓட்டு போட்டேன், எனக்கு உரிமை இருக்குது, உனக்கு எல்லாம் உரிமை இருக்குது. நீ தான் ஓட்டு போட்ட, உனக்கு எல்லாம் தகுதி இருக்குது. ஆனா until you write a petition,
நீ ஒரு உதவி கோரிக்கை எழுதாத வர, சைன் பண்ணி அதை சப்மிட் பண்ணாத வர உன் அக்கௌண்ட்டுக்கு காசு வரப்போறது இல்ல. அது உனக்கு உரிமையாகவே இருந்தாலும் அதே மாதிரிதான் உனக்கு தேவையானது எது இருந்தாலும் ஜெபம் என்கிற ஒரு பெட்டிஷனை நீ சொன்னாதான் கர்த்தர் உனக்கு தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதாச்சு நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னவே உன் தேவைகள் என்னன்றத கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? கரெக்டா? அப்புறம் ஏன் நான் ஜெபம் பண்ணணும்? நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாலேயே என் தேவைகள் எல்லாம் என்ன பண்ணிருக்காரா? அவர் அறிஞ்சிருக்கிறார். ஆனா இயேசு ஜெபம் பண்ண கத்து கொடுத்தாரு. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எனக்கு நீ சாப்பிடுற சாப்பாட்டு கூட கேட்டு வாங்கிக்க சொல்றாரு. உன் தேவை என்னன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் நீ சொல்லி வாங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் தேவைகளை அவரிடத்துல சொல்லு, கேளு, அவர் கொடுப்பார். கேட்காதவரை கிடைக்க போறது. அப்ப என்ன தெரியுமா? ஆரோக்கியமான வாழ்க்கைய கேளு, நீண்ட ஆயுச கேளு, ஆசீர்வாதத்தை கேளு, உன் பிள்ளைகளுடைய ஞானத்தை கேளு. நீ எது எல்லாம் உனக்கு அவசியம் அதெல்லாம் என்ன பண்ணிதான் ஆகணும்? சொல்லுங்க, கேட்டுதான் ஆகணும். ஜெபம் அதுதான். கேட்டால் கிடைக்கும். சொல்லுங்க, கேட்டால் கிடைக்கும். எங்க ஏரியால ஒருத்தன் ஒரு கடை வச்சுக்கிறான். வந்தால் வெட்டுவோம், முடிவெற்ற கடை. அந்த மாதிரி கேட்டால் சொல்லுங்க, கேட்டால் கிடைக்கும். கேட்காதவர் இன்னைக்கு நிறைய நேரம் கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதமா இருக்க முடியல. காரணம் they are not praying. ஜெபம் என்கிற ஒரு பெட்டிஷன் இல்லை. சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் அற்பமான காரியமா இருந்தாலும் தேவனிடத்துல என்ன பண்ணுங்க? கேளுங்க. அவருக்கு சின்னதும் ஒண்ணுதான், பெருசும் ஒண்ணுதான். நீ கேட்பதை அவர் உனக்கு தருவார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமென். ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். ஜெபம் உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும். பிரேயர் உன்னை வளர செய்யும். ஒரு சிஸ்டமேட்டிக் பிரேயர் இருந்தா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன வரும்? முதிர்ச்சி வரும். அதுல முதல் காரியம் சொன்னேன். என்ன சொன்னேன்? உங்களை growth ஆக்கும், உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இரண்டாவது ஜெபம் தான் உங்களுக்கு பெட்டிஷனாவும் உங்க விண்ணப்பமாவும் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜெபம் என்கிற இந்த வார்த்தை, இந்த நம்முடைய சொல் எப்படி இருக்கணும்னா வசனத்தால நிறைஞ்சிருக்கணும். கரெக்டா? ஜெபத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்க வாழ்க்கையை நீங்க கிரியேட் பண்ண முடியும். யூ கேன் கிரியேட் a reality. தேவன் உங்கள் ஜெபத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாரோ இல்லையோ, அவருடைய வாக்கு தத்தத்துக்கு அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? கட்டுப்பட்டு இருக்கிறார். கரெக்டா? உடன்படிக்கைக்கு அவர் கட்டுப்பட்டிருக்கார். நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்களே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னீங்களே ஆண்டவரே அப்படின்னு வசனத்தை சொல்லி ஜெபிச்சா அது நிச்சயம் நடக்கும். ஏன் தெரியுமா? நீ வசனத்தை என்ன பண்ணிருக்கிற? சொல்லிருக்கிற. அவருடைய சாங்ஷனிங் அத்தாரிட்டி அவருடைய வார்த்தை தான். வார்த்தையை சொன்னால் அவர் அதை செய்யாம இருக்கவே முடியாது. எப்படி தேவன் வார்த்தையை சொல்லி உருவாக்கினாரோ அப்படியே தேவனுடைய வார்த்தையை சொல்லி நீங்க என்ன பண்ண முடியும்? வாழ்க்கையை உருவாக்க முடியும். வியாதியில இருக்குமா? என் தழும்புகளால் குணமானீர்கள் சொல்லியிருக்கிற ஆண்டவரே, உங்க தழும்புனால என்னை குணப்படுத்துங்கன்னு சொன்னா அவர் தழும்புனால அவர் என்ன பண்ணுவாரு? குணப்படுத்துவார். உன்னை ஐஸ்வர்யவானால் மாற்றும்படி நான் தரித்திரனானேன்னு போட்டிருக்குது. எனக்கு ஐஸ்வர்யத்தை தரதான் நீங்க தரித்திரனானீங்க அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை நமக்கு சும்மா நம்ம ஆசைப்படுறது இல்ல. வார்த்தையை, வசனத்தை, வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். அதாச்சு நீங்க ஜெபிச்சா காரியங்கள் மாறிடும். சாத்தானுடைய காரணமே அவன் செய்யற செயலே உங்களை ஜெபம் பண்ணாம தடுக்கணும். என்ன பண்ணணும்? உங்களை ஜெபம் பண்ணாம தடுக்கணும். தானியேல் பாபிலோன் ராஜாங்கத்துல, பாபிலோன் ராஜ்யபாரத்துல தன் ஜெபத்தினால பல காரியங்களை செஞ்சுட்டு இருந்தான். கரெக்டா? அவனுடைய ஜெபம் ராஜாவை, அவனை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் பாதுகாத்து வார்ஃபேர் பிரேயர். அவன் புத்திமானா இருந்தான். எப்படி புத்திமானா இருந்தான்? ஜெபிச்சாதனால புத்திமானா இருந்தான். அவன் காரிய சித்தியா இருந்தான். ஏன்னா ஏன்? அவன் ஜெபிச்சாதனால காரிய சித்தி. உடனே பிசாசு என்ன பண்றான்?
அங்க இருக்கிற கல்தேயர்கள் மூலமா ராஜாக்கு போயிட்டு, ராஜாவே 30 நாள் அளவும் யாரும் என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ண கூடாது. ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது? ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவன் ஜெபம் தான் மாற்றத்தை கொண்டு வருது. இதை ஸ்டாப் பண்ணணும். எதை ஸ்டாப் பண்ணணும்? ஜெபத்தை ஸ்டாப் பண்ணணும். நான் சொல்றவங்களை பார்த்து, உங்க ஜெபம் தான் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. அதை ஸ்டாப் பண்ணணும். எதை ஸ்டாப் பண்ணணும்? ஜெபத்தை ஸ்டாப் பண்ணணும். பிசாசு நல்லா தெரியும், இவன் முன்னேற்றத்தை ஸ்டாப் பண்ணனா இவன் ஜெபத்தை ஸ்டாப் பண்ண, இவனுடைய வளர்ச்சியை ஸ்டாப் பண்ணனா இவன் ஜெபத்தை. ஏன்னா இவன் ஜெபம் நின்றுச்சுன்னா இவன் ஆசீர்வாதம் நின்றுடும். இவன் ஜெபம் நின்றுச்சுன்னா இவன் வளர்ச்சி நின்றுடும். இவன் ஜெபம் நின்றுச்சுன்னா இவனுடைய பாதுகாப்பு நின்றுடும். எல்லாத்துக்கும் ரகசியம் இதுதான், ஜெபம். தானியேல் ஜெபித்தான், காரியங்கள் சரியாய் நடந்து கொண்டிருந்தது. உடனே பார்த்தாங்க, ராஜா கிட்ட போய் சொல்லிட்டாங்க, ராஜாவே 30 நாள் அளவும் ஒருத்தரும் என்ன பண்ணக்கூடாது. பிசாசு ரொம்ப தந்திரமா தானியலோட ஜெபத்தை ஸ்டாப் பண்ண பார்த்தான். பக்கத்துல சொல்லுங்க, தானியலுடைய ஜெபத்தை ஸ்டாப் பண்ண பார்த்தான். உங்க வாழ்க்கையில நிறைய நடக்கும். பிரேயர் மீட்டிங்கா போவாத, ஜெப கூட்டமா போவாத, ஜெப நேரமா போவாத, அதெல்லாம் வேற நாள் பார்த்துக்கலாம். புதன்கிழமை பிரேயரா போவாத. பிசாசு என்ன பண்ணுவான்? ஜெபத்தை பக்கத்துலதான் சொல்லுங்களேன், ஜெபத்தை ஸ்டாப். ஏன்னா முக்கியமாவே படாது, அவசியமாவே படாது. ஜெபத்தை ஸ்டாப் பண்ணா உன் வாழ்க்கையை ஸ்டாப் பண்ண முடியும். தானியேலுடைய ஜெபத்தை 30 நாள் அளவும் தடுக்க பிசாசு பிளான் பண்ணான். ஆனா தானியேல் என்ன பண்ணான்? சொல்லுங்க, என்ன? வழக்கம் போல. சொல்லுங்க, எப்பவும் போல. சொல்லுங்க, என்னது? எப்பவும் போல. அப்ப எப்பவும் அவன் ஜெபிக்க, அவன் ஜெபம் தான் வாழ்க்கையில வெற்றியை தந்தது. அவனுக்கு தோல்வி வரணும்னா எதுவும் பண்ண வேணாம், அவன் ஜெபத்தை ஸ்டாப் பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஆள் என்ன ஆயிடுவான்? தோத்துருவான். பிசாசு ஜெபத்தை நிறுத்த பார்த்தான். ஆனால் தானியேல் அதை புரிந்து கொண்டு வழக்கம் போல, எப்பொழுதும் போல எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. விடாமல் ஜெபி. பக்கத்துல சொல்லுங்க, விடாமல் தொடர்ந்து ஜெபி, வழக்கம் போல ஜெபி, உன் வாழ்க்கை மாறிக்கொண்டே. அல்லேலூயா. ஆமென். சிங்க கெவியில போட்டாலும் அவன் சாகறதுக்கு அனுமதி கொடுக்கல. ஏன் தெரியுமா? அவன் ஜெபிக்கிறான். ஆமென். ஜெபித்து அவன் வாழ்ந்தான். சொல்லுங்க, ஜெபித்து. அவன் ஜெபிக்காம இருந்தா என்ன ஆயிருப்பான்? செத்து போயிருப்பான். கரெக்டா? நீ ஜெபித்தா எதுவும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. அல்லேலூயா. சத்ருவுக்கு நல்லா தெரியும், ஜெபத்தை ஸ்டாப் பண்ண பாரு. உன் பிரேயர் டைம்ல ரொம்ப கவனமா இருப்பான் பிசாசு. ஜெப நேரத்துல தான் தூக்கம் வரும், ஜெப நேரத்துல தான் போன் வரும், ஜெப நேரத்துல தான் கெஸ்ட் வருவாங்க, ஜெப நேரத்துக்கு தான் எல்லாம் வரும். புரியுதுங்களா? ஆனா வழக்கம் போல, சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? வழக்கம் போல. ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஆரம்பிங்க. 4 மணிக்கு இருந்துக்கிறது வழக்கமா, ஒரு 5 நிமிஷம் 4 மணிக்கு இருந்து ஜெபம் பண்ணுங்க. முதல் 5 நிமிஷம், அப்புறம் அது 10 நிமிஷமா மாறும், அப்புறம் அது 15 நிமிஷமா மாறும். ஆனா அந்த வழக்கத்தை என்ன பண்ணிடாதீங்க, அந்த பழக்கத்தை என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. வழக்கமான தொடர்ச்சியான ஒரு ஜெபம் உன் வாழ்வை மாற்றும். நீ வளர செய்யும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற சத்தவாராமன்னு சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. தொடர்ந்து வழக்கமாய் செய்கிற ஜெபம் என்னை வளர செய்யும். நினைச்சா ஜெபிப்பேன், நினைச்சா ஜெப கூட்டத்துக்கு போவேன், நினைச்சாதான் ஜெபம் வரும், எப்பயுமே ஜெபிக்க மாட்டேன்னா நீ வளரவே முடியாது. இத்தனை வாக்கு தத்தங்களும் மிக்க வார்த்தைகளும் இருந்தோம், நீ ஜெபிக்காத வர நீ சின்ன பிள்ளை, எதுக்கும் நீ சூத்திரவாளியாக முடியவே முடியாது. அல்லேலூயா. ரெண்டாவது, நேரம் முடிஞ்சிச்சு, நான் சொல்லி முடிச்சிருக்கேன். ரெண்டாவது, நான் முடிஞ்ச பின்னுக்கு ஒரு நாள் நம்ம அதை குறித்து விவரமாய் தியானிக்கலாம். நான் வெறும் பாயிண்ட்ஸ் மாத்திரம் சொல்லிடுறேன். இரண்டாவது, வேத வசனம் உன்னை வளர செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனும் அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். இரண்டாவது, எது என்ன வாழ வைக்கும், வளர வைக்கும், மெச்சூரிட்டிக்குள்ள எழுந்து கொண்டு வரும். சத்தமா சொல்லுங்க, வேத வசனம். The word of God builds me up. வேத வசனம் என்னை கட்டி எழுப்பும். அல்லேலூயா. ஆமென். வேத வசனத்தை வாசிங்க. இரண்டாவது, சத்ருவனுடைய தந்திரம் தெரியுமா? வசனத்தை மாத்திரம் தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சுக்காது,
வசனத்தை மாத்திரம் புரிஞ்சுக்கவே வசனம் தெரிந்தால் வாழ்க்கை மாறும். வசனத்தை பேசுவோம். வசனத்தை என்ன பண்ணுவோம்? பேசுவோம். வசனத்தை சொல்லுவோம். நீ வசனத்தை சொன்னா அது நிறைவேறும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் எல்லாமே வசனத்தால் நிரம்பிய ஜெபமா இருக்கணும். சத்துரு ஈவன் சாத்தான் கூட வசனத்தை வச்சுதான் வேலை செய்வான். இயேசுக்கு சோதனை பண்ண வந்த சாத்தான் என்ன கொண்டு வந்தான்? வசனத்தை கொண்டு வந்தான். சாத்தானுக்கு தெரியும் வசனத்தை வச்சு பேசலாம், வசனத்தை வச்சு பேசினா அது நடக்கும்னு பிசாசுக்கு தெரியும். எதிர்ப்பு சொல்றது புரியுது? ஆகவே வசனத்திலே வளருங்கள். சொல்லுங்க, வசனத்துல சிஸ்டமேட்டிக் பைபிள் ரீடிங் இருக்குதா? தொடர்ந்து வேதம் வாசிக்கிற பழக்கம் இருக்குதா? ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாச்சு பைபிள் வாசிக்கிறீங்களா? இல்ல குறைஞ்சது ஒரு நாளைக்கு 4 அதிகாரமாச்சு வேதத்தை வாசிக்கிறீங்களா? இதெல்லாம் இல்லைன்னா என்ன ஆகல? நீ 10 வருஷமா சர்ச்சுக்கு போற, ஆனா இன்னும் வளரல. எது? சீரான ஜப வாழ்க்கை இல்ல, சீரான வேத வசனம் இல்லைன்னா என்ன ஆகல? நான் ஒரு சில வசனங்களை சொல்றேன், நீங்க வேணா எழுதிங்க, வாசிக்க வேணாம், ஒண்ணு மட்டும் வாசிங்க. அப்போஸ்தலர் 20:32. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 32ஆம் வசனம். இப்பொழுதும் சகோதரரே, ஆமா எடுத்துக்கங்க, நல்லா எடுத்துங்க, நல்லதுதான். அப்போஸ்தலர் 20:32. நீ என்ன ஆகணும்? பக்தி. அப்படின்னா என்னது? அதுக்கு பேரு வளர்ச்சி. பக்தி விருத்தி அடைவதுனா வளர்ச்சி. கரெக்டா? இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும். அடுத்தது, பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை, தேவனுக்கும் வசனத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தா நீ பக்தி விருத்தி அடைவ. கரெக்டா? வசனத்துக்கு உன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வசனம். read the word, speak the word, confess the word, think the word. அதுதான் தியானம். நான் பல முறை சொல்லிருக்கேன்ல, 5 விதங்களில வசனத்தை என்ன பண்ண முடியும்? கையால முடியும். ஞாபகம் இருக்குதா? வாசிக்கணும், படிக்கணும், தியானிக்கணும், இல்ல கேட்கணும். சரியா? கேட்கணும், தியானிக்கணும். 5 விதம். அடுத்தது இந்த கையை கீழ்ப்படியணும். புரியுதுங்களா? அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த 5 விதமும், இந்த 5 வழிகளில வேதத்தை கையாளணும். வாசிக்கணும், படிக்கணும், கேட்கணும், மனப்பாடம் பண்ணணும், தியானிக்கணும். இதெல்லாம் இருக்குதா? வாசிக்கிறீங்களா? கேட்கிறீங்களா? படிக்கிறீங்களா? வசனத்தை ஒரு கதை மாதிரி படிக்கிறீங்களா? புரியலன்னா 2 தடவை படிக்கிறீங்களா? என்னைக்காச்சு எனக்கு இது புரியல, இன்னும் 2 தடவை படிச்சிருக்கீங்களா? ஒரு சில அதிகாரங்களை ஒரு 5 முறையாச்சும் நான் படிச்சிருக்கிறேன். திரும்ப 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 திரும்ப. நீங்க கவனிச்சிருப்பீங்களா? ஒரு சில வசனத்தை திரும்ப 2 முறை படிச்சு காட்டுறேன், 3 முறை படிச்சு காட்டுறேன். பாத்துருக்கீங்களா? ஏன்? திரும்ப 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 படிச்சாதான் புரியும். ஒரு முறை படிச்சுட்டு ஒண்ணுமே புரியல, அடுத்த பேஜுக்கு போயிருது. ஒண்ணுமே புரியல, அடுத்த பேஜுக்கு போயிருது. உனக்கு ஒண்ணும் புரியவே. ஒரு சில நேரம் ஒரே அதிகாரத்தை 10 முறையாச்சும் படிங்க. அதுக்கு பேர் தான் என்னது? படிக்கிறது. காலேஜுக்கு எக்ஸாம் எழுத பையன் ஒரு ஆன்சரை 10 முறை படிப்பாங்கல்ல, அப்பதான் என்ன ஆகும்? புரியும். ஒரு முறை படிச்சுட்டு போனா அவன் ஃபெயில்னு அர்த்தம். 10 முறையாச்சும் படி, அப்பதான் என்ன ஆகும்? உள்ள இறங்கும். படிக்கணும். வேத வசனத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. வசனத்தோட எழுதிங்க. எபேசியர் 4:18, ஏசாயா 60:1, யோவான் 1:5, சங்கீதம் 82, 5, 6, 7. திரும்ப சொல்றேன். எபேசியர் 4:18, ஏசாயா 60:1, யோவான் 1:5, சங்கீதம் 82, 5, 6, 7. நீங்கள் வீடுகள்ல வாசிச்சு பாருங்க. ஒரு சிலர்லாம் எனக்கு என்ன வந்தது? ஒண்ணும் கிடையாது, நோட்டு கிடையாது, பேப்பர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சந்தோஷம். சரி, 3வது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வரணும். 3வது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஆவியில் வாழ ஒப்புக்கொள்ளுங்க. ஸ்பிரிட் ஃபில்ட் லைஃப். சொல்லுங்க, ஆவியில நிறைந்து
வாழ பழக வேண்டும். சத்தமா சொல்லுங்க, ஆவியில நிறைந்து வாழ வேண்டும். அனாயிண்டட் லைஃப். அப்போஸ்தலர் 10:38 வாசிச்சு முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இயேசுக்கே ஒரு அபிஷேகம் தேவை இருந்தது. அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவராயும் சுற்றி தெரிந்தார். உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய முதிர்ச்சி வேணும்னா அபிஷேகம் வேணும். சொல்லுங்க, அனாயிண்டிங். சத்தமா சொல்லுங்க, அனாயிண்டிங். ஏசாயா 61:1-3 நீங்க வாசிச்சு பாத்துங்க. தேவன் இயேசுவை அபிஷேகம் பண்ணினார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர ஒரு அபிஷேகம். ஆவியில நிரம்பி அபிஷேகத்துல வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. இந்த 3 காரியங்களும் என்னை வளர வைப்பதற்கான ஒரு திறவுகோல். என்னன்னது? ஜெபம், சீரான ஜெப வாழ்க்கை. அடுத்து சீரான வேத வாசிப்பு. 3வது ஆவியில நிரம்பி வாழ்தல். சொல்லுங்க, ஆவியில நிரம்பி வாழ்தல். You must be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கணும். உங்களை ஒரு ஸ்பாஞ்ச தண்ணிக்குள்ள போட்டா அதை கிரஷ் பண்ணா என்ன வரும்? தண்ணி வரும். நாம ஆவியில நிரம்பினா நம்மளை தொட்டா ஆவி வெளிப்படும். ஆமென். சாராயம் குடிச்சவங்க கிட்ட போய் பேசி பாருங்க, என்ன வெளிப்படும்? சாராய தன்மை வெளிப்படும். வளருவான். அவன் வாயிலிருந்து நாத்தம் வரும், அவன் பேச்சிலிருந்து வளரல் வரும். ஏன்னா எது உள்ள நிரம்பி இருக்குதோ அது வெளியில வரும். நமக்குள்ள ஆவி நிரம்பி இருந்தா ஆவிக்குள்ளாய் நம்ம இருக்கிறது. அப்படியே கண்களை மூடலாமா? ஒரு முதிர்ச்சி நமக்கு வேணும். ஹல்லேலூயா, ஆமென். பரிசுத்த ஆவியிலே நிரம்பி இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்க அப்படியே இருக்கிற முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்துல நம்ம ஏற்படுத்தி, ஹல்லேலூயா, ஆண்டவரே, எனக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லாம இருக்க கூடாது. சுதந்திரவாளிக்கும் எஜமானனுக்கும், சுதந்திரவாளியினுடைய பிள்ளைக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது. நான் சுதந்திரவாளினா நான் வளராம இருந்தா நான் அடிமையை போல அல்லவா இருப்பேன். எனக்கு வளர்ச்சியை தாங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய முதிர்ச்சியை தருவீராக. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற ஒரு முதிர்ச்சி வரட்டாண்டவரே. அந்த முதிர்ச்சிக்கு எனக்கு தேவை சீரான ஜெப வாழ்க்கை, சிஸ்டமேட்டிக் பிரேயர் லைஃப், சிஸ்டமேட்டிக் பைபிள் ரீடிங், அனாயிண்டட் லைஃப், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட வாழ்க்கை. ஆண்டவரே, ஒரு சீரான ஜெப வாழ்வையும் வேத வாசிப்பின் அனுபவத்தையும் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிற அனுபவத்தையும் கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு தருகிறதற்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதுவரை எங்களுக்கு ஒரு வேலை சீரான ஜெப வாழ்க்கை இல்லைன்னா எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். தானியேலின் ஜெபத்தை தடை செய்ய பார்த்த பிசாசு எங்க ஜெபத்தை தடை செய்ய பார்க்கிறாண்டவரே. எங்களை ஜெபிக்க வைக்காம எங்களை பாவம் செய்ய வைக்கிறான். எங்களை ஜெபத்தை தடை பண்ணி எங்களுக்குள்ள வியாதியை கொண்டு வரான். எங்க ஜெபத்தை தடை பண்ணி எங்களுக்குள்ள சண்டைய பிரிவினையை கொண்டு வரான். ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்தால் இவைகளிலிருந்து நாங்கள் தப்பு வைக்கப்படுவோமே. வழக்கம் போல ஜெபிக்கிற ஒரு ஜெப அனுபவத்தை தருவீராக. வழக்கம் போல வேதம் வாசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆவியிலே நிரம்பி வாழ, நிரம்பி நன்மைகளை செய்ய கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.